இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்த சரவணன் விக்ரம் தான் எவிக்ட் ஆயிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மாயா சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இந்த வாரம் போயிட்டானா என்ன பண்ணுவாங்க? விக்ரம் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து வேப்பர் அடித்தாலும் சரி, அவங்க சிஸ்டர் வந்து காதில் என்னதான் கத்தினாலும் சரி, விக்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேம் விளையாடுவார். போன வாரம் பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி இஷ்யூ வந்துச்சு. அது கமல் சார் கூட ஓரளவுக்கு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா விக்ரம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விக்ரம் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை காண்டா இருப்பார். எப்பா சாமி, இதுக்கு மேலே உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது, ஆல்ரெடி 80 நாள் ஆச்சு, தயவு செஞ்சு வெளியே போய் சொல்லி பிக் பாஸை அனுப்பிட்டு இருப்பார். மணி சொன்ன மாதிரி விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் தான் அவரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் ஓட்டிங் அடிப்படையில் கடைசியாக இருக்கார். அதனால் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் போட்ட அந்த ஓட்டை மதித்து இந்த வாரம் எவிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் கடைசியில் இருந்தார். ஆனால் அவரும் எவிக்ட் ஆகலை, கூல் சுரேஷ் எவிட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி தான் எடுத்துப்பாங்க. ஸோ விக்ரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் எலிமினேஷன் ஆனால் சரியாக தவறாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.